இப்போதைக்கு ராவணா வலையொலியோட ஆசிரியர் ஐயா ஏகலைவன் அவர்கள் ஒரு காணொலி ஒன்று தன்னோட வலையொலியில் பதிவிறக்கம் செய்திருந்தாங்க. அந்த காணொலி கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடம் உள்ளது. அதில் முக்கியமாக நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு ஆடியோ விவகாரங்கிறது என்ன மாதிரியான ஒரு அரசியலை ஏற்படுத்தி இருக்கிறது என்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, காளியம்மாள் அவர்களோடு ஐயா ஏகலைவன் அவர்கள் ஒரு 4 மணி நேரம் உரையாடல் வைத்திருப்பதாக தன்னோட வலையொலியில் கருத்து ஒன்றை பதிவிருந்தாங்க. அந்த 4 மணி நேரமும் திமுக அரசினுடைய ஒரு அவதூறுகளுக்கு என்ன மாதிரியான ஒரு எதிர்வினை ஆற்ற இருக்கிறீங்க, எப்படி இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க என்பதை பற்றி நிறைய விவாதங்கள் போயிருப்பதை ஐயா அவர்கள் பதிவு செய்திருந்தாங்க. இதோட தொடர்ச்சியாக காளியம்மாள் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு கருத்தை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, என்ன நடந்தாலும் சரி அண்ணன் சீமான் அவர்களை விட்டு நான் நகர்வதாக கிடையாது. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட ஒரு பரப்புரையை மேற்கொண்டாலும், நாம் தமிழர் கட்சியை சிதைப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு ஆடியோகளை இவர்கள் அரசியல் படுத்தினாலும் எந்த விதத்திலையும் அது என்னை பாதிக்கப் போவது கிடையாது. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் நான் பயணிக்கத்தான் போகிறேன். நான் சீமானோடு துணையாக நிற்கத்தான் போகிறேன். தமிழ் தேசிய அரசியல் களம் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் வெல்லும் வரைக்கும் நான் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிப்பேன் என்கிறத ஐயா ஏகலைவன் அவர்களிடம் தன்னோட கருத்தா சொன்னதாக ஐயா அவர்கள் தன்னோட வலையொலியில் பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த கருத்தை கேட்ட உடனேயே பல திராவிட ஊப்பிகளுக்கு ஒரு அதிர்ச்சி வந்திருக்கும் தான். நம்ம என்னமோ நினைச்சோம், ஆனால் இறுதியில் அந்த திட்டம் அனைத்துமே வீணாகி விட்டது என்கிற கவலையும் பெரும் கண்ணீரும் அவர்களுக்குள்ள வந்திருக்கும். குறிப்பாக இதற்கு பின்னால் இருந்து இயங்கிய திமுகவுடைய இனதள ஊப்பிகள், குறிப்பாக திருமணம் கடந்த உறவு என்ற அற்புதமான பெயர் கொடுத்த ஐயா சுபவீர பாண்டியன் போன்றவர்கள், திராவிட இயக்கத்தில் பயணிக்கக்கூடியவர்கள், அண்ணன் சீமானவர்களுடைய பெயரை வைத்தே மாதம் லட்சக்கணக்கான ரூபாய் வலையொலியின் மூலியமாக சம்பாதிக்கக்கூடிய பல திராவிட ஒட்டுண்ணிகள், இவர்களை போன்ற அனைவருமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகி இருந்தாங்க. திராவிட அரசியல் என்பது இவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் என்பதை இந்த பரப்புரையின் மூலியமாக நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. இதோட தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கும் காளியம்மாள் அவர்களுக்கும் ஒரு பெரிய தூரத்தை ஏற்படுத்தும் விதமாக, நிறைய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் விதமாக தொடர்ச்சியாக ஒரு பரப்புரையை திமுகவுடைய இணையதள ஊப்பிகள் தொடர்ந்து செய்துட்டு வந்தாங்க. நேற்றைய போராட்டத்தில் காளியம்மாள் அவர்கள் மேடை ஏறுவாங்களா மாட்டாங்களா என்கிற சந்தேகம் பலருக்குள்ளேயும் இருந்தது. பல திராவிட ஊப்பிகள் அதற்கு தகுந்த மாதிரி தான் நிறைய கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பரப்பிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், பல தலைவர்கள் பயணித்த ஒரு இயக்கம், இன்னைக்கும் தமிழ்நாட்டிற்கு முன்னோடி என்று போற்றக்கூடிய பல தலைவர்கள் எல்லாம் பயணித்தார்கள் என்று பெருமை பேசிக்கொள்ளக்கூடிய அந்த இயக்கத்தில் இப்படி ஒரு மலிவான ஒரு அரசியலை எந்த இயக்கம் எடுக்கும்? அப்படி ஒரு இயக்கத்தை வீழ்த்த வேண்டிய அவசியம் இவர்களுக்கு என்ன? அந்த அளவுக்கு பலவீனம் அடைந்து விட்டார்களா என்கிற கேள்வி நிறைய எழுந்தது. ஐயா ஏகலைவன் தன்னோட வலையொலியில் இந்த கருத்துக்களை நிறையா வைத்திருந்தாங்க. என்ன மாதிரியான கருத்துக்கள் அப்படின்னா, திமுக இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியலை வெளியில் எடுக்குது. இதைவிட மோசமாக, இதைவிட கொடூரமாக, இதைவிட கேவலமான மலிவான, யாருமே அந்த இயக்கத்தில் பயணிக்க முடியாத அளவிற்கு ஒரு கொடுங்கொன்மையான ஒரு அரசியல் திமுகவுடைய இயக்கத்திலையும் வரலாறும் நிறையா இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம பேச முடியாது. ஏன்னா பேசினால் அது அதை விட அநாகரிகமாக தெரியும். நாம கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறோம், சில துரோகங்களை பேசுகிறோம். அந்த துரோகத்தின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் பொழுது சில வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளாக வெளியில் வருது. இதுதான் திமுகவிற்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. அதற்கு நாம் தமிழர் கட்சியை எதிர்க்க வேண்டும் என்றால் அவர்களும் நாம் தமிழர் கட்சியை விட கூடுதலாக போராட்டம் செய்யலாம். நாம் தமிழர் கட்சியோட உருவபொம்மை எடுத்தது போல என்ன மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகலாம். இது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு அநாகரிக அரசியலை வெளியில் எடுத்து செய்வது என்பது ரொம்பவே ஒரு அபத்தமான ஒரு விடயம். அதை திமுக கையில் எடுத்திருக்கிறது என்றால் நாம் தமிழர் கட்சியோட அந்த குரல் வலையை நம்ம நெருக்கணும். அந்த கட்சிக்குள்ள பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இடைவெளியை உருவாக்க வேண்டும் என்பது அதனுடைய ஒட்டுமொத்த நோக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காட்சி ஊடகங்கள்னு சொல்லக்கூடிய அனைத்து ஊடகங்களிடம் இருந்தும் நிறைய அழைப்புகள் வந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, எப்படி இந்த மாதிரியான குரல் பதிவு வெளியில் வந்தது? சீமான் உங்களை உண்மையிலே பேசினாரா? நீங்கள் அதற்கு என்ன எதிர்வினை ஆற்ற இருக்கிறீங்க? கட்சியிலேருந்து வெளியில் வர போறீங்களா? கட்சியிலேருந்து இனிமேல் நீங்கள் பயணிக்க போகிறது இல்லையா? நீங்களும் இதற்கு முன்னாடி வெளியே போன உறுப்பினர் மாதிரி திமுகவில் சேருவீங்களா, அதிமுகவில் சேருவீங்களா என்கிற விவாதத்தை உருவாக்குவதற்கு உங்களுக்கு நாங்கள் நேரம் கொடுக்கிறோம் என்று எல்லா ஊடகங்களும் காளியம்மாள் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு இருந்திருக்காங்க இந்த ஒரு வார காலமாக. அப்போ இங்கே என்ன தெரியுது? ஒரு கட்சியை வளர்க்க வேண்டும், ஒரு கட்சியோட நல்ல கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பொறுப்பையும் கடமையும் உணராத இந்த ஊடகங்கள், ஒரு கட்சியில் ஒரு சின்ன ஒரு எதிர்வினை கருத்து வருகிறது என்றால் அதை எப்படி ஊதி பெரிதாக்கி இந்த சமூகத்தில் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய நற்பெயரை நம்ம களங்கப்படுத்தணும், அந்த கட்சியோட கொள்கைகளை நம்ம சிதைக்கணும், மக்களுக்கும் அந்த கட்சிக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை நம்ம ஒரு இடைவெளியை உருவாக்கணும். எதிர்த்தரப்பினருக்கு நாமளும் தீனி போடும் விதமாக அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களை அழைத்துட்டு ஒரு தலைமைக்கு எதிராக பேச வைப்பது, இதுவா ஊடகாரம்? இதுவா மக்கள் விரும்புகிறாங்க? இதுதான் ஜனநாயகத்தோட 4வது தூணுடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு? கிடையாது. பத்திரிகை என்பது மக்களிடத்தில் உண்மையை பேச வேண்டும்,
மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்களோ, என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அந்த எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கணும். அதுதான் பத்திரிகையோட ஒரு முழு கடமையும், ஒரு முழு ஜனநாயக சுதந்திரமும். எந்த பத்திரிகை இன்னைக்கு வந்து சுதந்திரமாக செயல்படுது? அனைத்து பத்திரிகைகளுமே ஏதாவது ஒரு பின்புலத்தை கொண்டு இருக்கிறதா அரசியல் கட்சிக்கு ஆதரவாக இயங்க வேண்டும் என்று. அப்போ அந்த அரசியல் கட்சி வந்து மக்கள் விரோத திட்டத்தை கொண்டு வந்தாலும், விரோதமான கருத்துக்களை பதிவு செய்தாலும், அதை மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் இன்னைக்கு பத்திரிகை பலரும் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஊடகங்கள் இன்னைக்கு காட்சிப்படுத்தப்படுது. அதுபோல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் அக்கா காளியம்மாள் அவர்களை தொடர்பு கொண்டு அத்தனை பேரும் நேர்காணல் கொடுப்பதற்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. என்னைக்காவது நாம் தமிழர் கட்சி எடுக்கக்கூடிய விவசாய போராட்டங்கள், ஆளும் அதிகாரத்திற்கு எதிராக அவர்கள் எடுக்கக்கூடிய மக்கள் போராட்டங்கள், பரந்தூர் விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி எடுத்த போராட்டங்கள், இதை பற்றிய விவாதங்கள் எடுத்ததும் நான் கேட்டால் கிடையாது. தேர்தல் காலத்திலே நாம் தமிழர் கட்சிக்கு இவர்கள் வைத்த பெயருங்கிறது மற்றவை என்பதுதான். அப்படி மற்றவை என்கிற ஒரு கட்சியில இருந்து ஒரு சலசலப்பை இன்னைக்கு பல திராவிட ஊப்பிகள் மூலியமாக ஏற்படுத்தி இருந்ததுனால இன்னைக்கு இந்த ஊடகங்கள் அனைத்தும் என்ன பண்ணுது? அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு தொடர்பு கொள்ளுது. நீங்க நேர்காணல் கொடுக்க வாங்க, உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இத்தனை நாட்களாக நாம் தமிழர் கட்சி எடுத்த எந்த ஒரு போராட்டமும் இந்த ஊடகங்கள் இவ்வளவு தூரம் அக்கறை காட்டியது கிடையாது, அழைப்புகள் விடுத்தது கிடையாது. பல விவாதங்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து புறக்கணித்து இருக்கிறது. முக்கியமான விவாதங்களாக இருக்கும், தமிழ்நாட்டில் முக்கியமான எதிர்க்கட்சிகள் எல்லாம் பங்கெடுக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் அழைப்பு விடுவது கிடையாது, திமுகவிற்கு எதிராக போய்விடும் என்று. அது போன்ற நேரங்களில் நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்தவர்கள் அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு இவ்வளவு அழுத்தம். பல அரசியல் கட்சியில் இருந்த அழைப்புகள் வந்திருக்கிறது. எங்கள் தலைமையேற்று வாருங்கள், எங்கள் தலைமைக்கு நீங்கள் வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு உரிய பொறுப்பும் பதவியும் நாங்கள் கொடுக்கிறோம், ஏகப்பட்ட ஆசை வார்த்தைகள் இது எல்லாம் நடந்திருக்கிறது. இதை கேட்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த திராவிட பன்றிகள் இருக்குது இல்லை, இந்த திராவிட பன்றிகள் வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு பேச்சுக்களை நம்ம பேசி பார்க்க முடியும். சீமான் அவர்களுக்கு ஒரு தலைமை பண்பு கிடையாது, அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியில் இருக்கிறவங்கள வழி நடத்தவே தெரியல, அண்ணன் சீமான் இதுவரை வெறுப்பு அரசியலை தான் விதைக்கிறார் அப்படின்னு நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருப்போம் நமக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க. இப்போ அக்கா காளியம்மாள் அவர்களை எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் ஒரு அழைப்பு விடுத்து இருக்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் அனைவரும் இதற்கு முன்னாடி வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்றால் எப்படி அக்கா காளியம்மாள் அவர்களை நீங்கள் அழைப்பதற்கு தயாராவீங்க? அப்ப இங்க என்ன தெரிய வருது? அண்ணன் சீமான் அவர்கள் சரியான தலைவனாக இருக்கிறார், சரியான வழிகாட்டியாக இருக்கிறார். கடந்த 30 ஆண்டு காலத்துல, இடைப்பட்ட 30 ஆண்டு காலம், இந்த 30 ஆண்டுகள் 1990 இருந்து கூட வைத்துக் கொள்ளலாம். 1990 இருந்து இந்த 2024 இந்த ஆண்டு காலத்துல ஒரு அரசியல் கட்சி அதிகமான பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறது, அதிகமான அரசியல்வாதிகளை உருவாக்கி இருக்கிறது, அதிகமாக இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறது, இளைஞர்களுக்கு அரசியல் படுத்தி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னைக்கு அண்ணன் சீமான் சரியான வழிகாட்டியாக இந்த அரசியல் பயணத்தில் தொடரவில்லை என்றால் அந்த கட்சியில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு மற்ற கட்சியில் எப்படி இவ்வளவு பெரிய மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதற்கு தயாராக நீங்க இருப்பீங்க? மேற்கொண்டு உதாரணம் சொல்ல போனா, கட்சியிலிருந்து வெளியில போன இதற்கு முன்னாடி ராஜீவ்காந்தி அவர்களை சொல்லலாம், இன்னைக்கு கல்யாண சுந்தரம் அவர்களை சொல்லலாம். இன்னைக்கு ராஜீவ்காந்தி வந்து திமுகவில் மாணவர் அணி தலைவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய விடயம்! சீமானவர்களுக்கு அரசியல் தெரில, சீமானவர்களுக்கு கட்சியை வழி நடத்த தெரில, அண்ணன் சீமானவர்கள் வந்து தனக்கு கீழே இருக்கிறவர்களை சரியாக வழிகாட்ட தெரியவில்லை என்றால் ராஜீவ்காந்திக்கு எப்படி திமுகவில் மாணவர் அணி தலைவர் பதவி கொடுத்தீங்க? ஏனால் அவர் உருவாகிய இடம் அப்படி, அவர் மீது மாற்று கருத்து இருக்கிறது. அவர் இப்போதைக்கு எந்த கொள்கையில் பயணிக்கிறார், அவருடைய வாதங்கள் அனைத்துக்கும் நம்ம உடன்படவில்லை. ஆனால் அவர் அங்கு போய் இப்படிப்பட்ட இடத்தில் பயணிப்பதற்கு காரணம் யாரு? நாம் தமிழர் கட்சி. அப்போ இங்க அண்ணன் சீமானவர்கள் ரொம்ப சரியான ஒரு தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், சரியான கருத்தியல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், சரியான அரசியல் பயணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இது எல்லாம் தான் இவர்களுக்கு பெரிய தடையாக இருக்கிறது. இது எல்லாம் தான் இவர்கள் சிதைக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள். அப்ப இதை முறியடிக்க வேண்டும் என்றால் அந்த கட்சிக்குள் இயங்கக்கூடிய, கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய, மக்களுடைய பெரும் ஆதரவை பெற்று அறியப்பட்ட முகமாக இருக்கக்கூடியவர்களை நாம் எப்படியாவது அதிலிருந்து நம்ம பிரித்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்ச்சியின் மூலியமாகத்தான் இன்னைக்கு அக்கா காளியம்மாள் மீது இந்த எதிர்த்தரப்பினர் வந்து இந்த பரப்புரையை வெளியில எடுத்து அதை ஒரு பெரிய பேசு பொருளாக மாற்றி இருந்தாங்க. அண்ணன் இடுமாவனம் கார்த்தி கூட தன்னோட வலையொலியில வெளியிட்டு இருந்த அந்த காணொலியில நிறைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். இந்த பரப்புரையின் மூலியமாக நான் உணர்ந்தது என்ன என்பதை பற்றி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அந்த காணொலியை நம்ம பார்க்கும் பொழுது எல்லாம் ஒரு அப்பட்டமான, ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் பயணத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு இளைஞர் எப்படிப்பட்ட ஒரு மனவேதனையை ஒரு நாகரிகமான ஒரு கருத்துக்களோடு பதிவு செய்து இருக்கிறார் என்பதற்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு உதாரணம் அண்ணன் இடுமாவனம் கார்த்தி அவர்களுடைய ஒவ்வொரு கேள்விகளும் ஒவ்வொரு பதில்களும்.
ஏன் அப்படின்னா இங்கு ஒரு பணம் இல்லாமல், ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல், அதிகார வர்க்கத்திற்கு எதிராக ஒரு எளிய பிள்ளைகளுடைய அரசியல் என்பதை இவ்வளவு தீவிரமாக கொடுமையாக ஒருத்தவரை வீழ்த்த வேண்டும் என்பது எந்த ஜனநாயகத்தில் பயணிக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களும் செய்யாது. அதனாலேயே புறச்சூழலில் இருந்து வரக்கூடிய இது போன்ற நெருக்கடிகளை நாம் சமாளித்துத்தான் இந்த தமிழ் தேசிய அரசியல் கழகத்தில் பயணிக்க வேண்டும் என்றால் அதில் பயணிப்பதற்கு நான் உறுதியாக தயாராக இருக்கிறேன் என்பதை அண்ணன் இனிமாவனம் கார்த்தி அவர்களும் அக்கா காளியம்மாள் அவர்களும் இதை வெளிப்படுத்தி இருப்பது அவர்களுடைய கொள்கை பிடிப்பின் உறுதிப்பாடை நமக்கு தெரியப்படுத்துது. குறிப்பாக எதிர்த்தரப்பினர் இந்த திராவிட ஊப்பிகள் திருட்டு கூட்டம் என்பது இது போன்ற அரசியலை முன்னெடுப்பது அவர்களுடைய அரசியலுக்கு ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கும், பெரிய தீங்காக அமையும் என்பதுதான் உண்மை. இப்போதைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறாரு, தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த நிலைமையிலேயே இவர்கள் இது போன்ற அரசியலை கையில் எடுக்கிறாங்கன்னா, இதன் பிறகு உதயநிதி போன்றவர்கள் அடுத்து வரக்கூடிய வாரிசுகள் அந்த தலைமை பண்புக்கு வரும்பொழுது அவர்களுடைய வழிகாட்டுதல் எப்படி போன்ற அரசியலாக இருக்கும், இன்னும் எவ்வளவு கேடுகட்ட அரசியலை இவர்கள் கையில் எடுப்பார்கள் என்பது நமக்கு தெரியல. இவர்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் எதுவாக இருந்ததுன்னா, இந்த 15 நாட்களுக்குள்ள தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் எல்லாம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆளும் வர்க்கத்தின் மீது நிறைய குற்றச்சாட்டுகள், நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய அளவிற்கு ஏகப்பட்ட விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தையும் எதிர்த்தரப்பிலிருந்து பேசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கோ அதிமுகவிற்கோ மற்ற இயக்கங்களுக்கோ யாருக்கும் அருகதை இல்லாத சூழலில் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறாங்க. இவை அனைத்தையும் பேசுபொருளாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி யாரிடம் இருக்கிறது என்றால் நாம் தமிழர் கட்சியிடம். அப்போ அந்த நாம் தமிழர் கட்சியோட குரல் வலையை நம்ம நெருக்கணும். இதை அனைத்தும் மற்ற கட்சிகள் அமைதியாக இருக்கும்போது இவர்கள் மட்டும் அதை பேசிவிடக்கூடாது என்பதனால தான் இது போன்ற கருத்துக்களை, இது போன்ற இந்த குரல் பதிவுகளை சமூக வலைதளத்தில் இவர்கள் தொடர் பரப்புரையாக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒவ்வொரு நெருக்கடிகளையும் தாண்டி நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் வீரியமாக நாம் களமாடுவதற்கும் போராடுவதற்கும் இவர்களுடைய இது போன்ற அரசியலை நாம் எதிர்த்து களமாடிக்கொண்டே இருப்போம், மக்களுக்காக போராடி கொண்டே இருப்போம்.